அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் தண்ணீரை மலர்தூவி திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 15 வரை 137 நாட்களுக்கு 9.60 TMC தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 118 அடியாக உள்ள நிலையில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் 16,443 ஏக்கர், நாமக்கல் மாவட்டத்தில் 11,327 ஏக்கர், ஈரோடு மாவட்டத்தில் 17,230 ஏக்கர் என மொத்தம் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119 அடியாக உள்ளது. இந்நிலையில் சேலம் மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் தண்ணீரை மலர்தூவி திறந்து வைத்தார். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் மற்றும் நெல் விதைகளை தூவி வரவேற்றனர். டெல்டா பாசன விவசாயத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நேற்று முன்தினம் முதல் கட்டமாக 12,000 கன அடி காவிரி நீர் திறக்கப்பட்டது. மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு மேலணைக்கு வந்ததுடன் தற்போதைய நிலவரப்படி நீர்வரத்து 5,000 கன அடியாக உள்ளது. அந்த நீர் அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு முக்கொம்பு வந்தடைந்த நீரை பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் மலர் தூவியும் நெல் விதைகளை தூவியும் வரவேற்றனர். மேலும் காவிரியை வாழ்த்தும் விதமாக வாழ்த்து முழக்கங்களையும் எழுப்பினர். முன்னதாக காவிரி தாய் சிலை, ராஜராஜ சோழன் சிலை ஆகியவற்றிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முக்கொம்பு அணையிலிருந்து தண்ணீர் நாளை அதிகாலை கல்லணை பாசனத்திற்காக திறக்கப்பட உள்ள நிலையில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் கடைமடை வரை தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், மேலும் ஏரி குளங்களில் தண்ணீரை சேமித்து வைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவு அறையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பானது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் இயங்கி வரும் மத்திய அரசு நிறுவனமான BSNL அலுவலகத்தில் உள்ள தொழில்நுட்ப அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் புகை மண்டலமாக இருந்த அலுவலகத்திற்குள் செல்ல முடியாமல் திணறினர். இதனால் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே சூழ்ந்திருந்த புகையை வெளியேற்றி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள தொழில்நுட்ப கருவிகள் எரிந்து நாசமானதால் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் BSNL செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர். காக்கலூர் பால் பண்ணையில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பீட்டில் தயிர் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியமானது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த 3 மாவட்டங்களில் இருந்தும் 545 தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களிடம் இருந்து நாளொன்றுக்கு சுமார் 1,25,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. 87,000 லிட்டர் பால் பாக்கெட்டுகளாக மொத்த விற்பனை முகவர் மற்றும் முகவர்கள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒன்றியங்களை வளப்படுத்தவும் நிதிநிலையை மேம்படுத்தவும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி 5,000 லிட்டர் கொள்ளளவு திறன் கொண்ட நவீன தயிர் உற்பத்தி ஆலை காக்கலூர் பால் பண்ணையில் அமைக்கப்பட்டது. ரூபாய் 3.50 கோடி செலவில் அமைக்கப்பட்ட இந்த ஆலையின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை சென்னையிலிருந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். காக்கலூர் பால் பண்ணையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் பூந்தமல்லி MLA கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஆலையை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். திருவண்ணாமலையில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள இருசக்கர வாகன திருடனிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ். இவர் மீது செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஆரணி டவுன் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி முதல் 3 இடங்களில் இருசக்கர வாகனங்கள் திருடு போனதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது ஆரணி டவுன் நகர காவல் நிலைய போலீசார் காமராஜ் சிலை அருகே இருசக்கர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த தனுஷ் என்பவரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் முன்னுக்கு பின் முரணாக பேசிய தனுஷை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தபோது 3 இருசக்கர வாகனங்களை திருடியதை உறுதி செய்தனர். பின்னர் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தனுஷை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.